கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் பாடுபடாம இந்த வசனம்லாம் நான் கேட்காம இவ்வளோ நாள் இருந்து நான் ராஜால அழகுபடுத்தி என் வாழ்க்கையை சூப்பரா பிளான் பண்ணி கொண்டு போயிருந்து நினைச்சேன். தாவீதுக்கு இப்போ புரிஞ்சிட்டு, இனி கர்த்தருடைய வசனத்தை டெக்கரேட்லாம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வசனத்தை என் இஷ்டத்துக்கு மாற்றி என் விருப்பம் நிறைவேறணும் அப்படின்ட்டுலாம் என் வாழ்க்கையில் செய்ய முடியாது. கர்த்தருடைய பெட்டியை சுமந்தான். எப்படி சுமந்தான்? எங்கே வச்சு சுமப்பாங்க? சவ பெட்டி எதில் வச்சு சுமப்பாங்க? கர்த்தருடைய வசனத்தை தோல்ல சுமக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை அழகுபடுத்தி கொண்டு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை என் இஷ்டத்துக்கு அழகாக என் சிலுவையை மாற்றவே முடியாது. ஊசா செத்து போவான், அழகுபடுத்தவே முடியாது. வசனத்தை சுமக்கணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 வசனம் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட பெட்டியை தூக்கும் போது இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.